வணக்கம். நான் உங்கள் கவி. வாங்க இன்றைய கதை படிக்கலாம். சுபா அவள் அப்பாவுடன் அமர்ந்திருந்தாள். சுபாவை போய் ராஜியும் ரோஜாவும் பார்த்தார்கள். சுபா, அப்பா வாங்க, கல்யாணத்துக்கு நேரம் குறிக்கணும்னு மாமா உங்களை கூட்டிட்டு வர சொல்றாங்க என்றாள் ரோஜா. இதோ போங்கம்மா, வரேன். ஏமா சுபா, மாமா ஐயா அழைக்கிறாராம் என்றார் மருது. நீ போப்பா, நான் பின்னாடியே வரேன் என்றாள் சுபா. அவர் சென்றவுடன் சுபா ரோஜாவிடமும் ராஜியிடமும் சஞ்சய் அவளிடம் பேசியதை பற்றி கூறினாள். அக்கா, அவர் தான் என் வாழ்க்கைன்னு நினச்சி நான் வாழ ஆரம்பித்து ரொம்ப நாளாச்சு. ஆனால் திடீர்னு மாற்றி மாற்றி பேசுகிறாரு. அவருக்கு என்னைய பிடிச்சிருக்கு, ஆனால் ஏன் அவர் அதை மறைக்கிறாருன்னு எனக்கு தெரியலை என்று கண்ணீர் வடித்தாள் சுபா. என்னாச்சு இந்த அண்ணாவுக்கு? பைத்தியம் மாதிரி எவ்வளோ முகம் தெரியாத ஒருத்தி பேசினாங்கிறதுக்காக அவர் எப்படி மனசை நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம்? இவர் என்னதான் நினச்சிட்ருக்காரு அவர் மனசில்? சுபா, அதெல்லாம் அவங்க பேசிக்குவாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத. உனக்கும் அண்ணனுக்கும் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் என்றாள் ரோஜா. கல்யாணம் நடக்குங்கிறது எனக்கும் தெரியுங்கா, அதில் நான் உறுதியாக தான் இருக்கேன். ஆனால் இவர் என்னை ஏற்றுக்கிற மனநிலையிலே இல்லையே. இப்போ நீ வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறாரு. அதை தாங்க என்னால் ஏற்றுக்க முடியலை என்றாள் சுபா. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். இப்போ அங்கே நேரம் குறிக்க போகிறாங்க, வா சுபா என்றாள் ரோஜா. குழந்தை சுஜி, சுபாம்மா வாங்க, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு எப்போ வருவீங்கன்னு டைம் சொல்ல போகிறாங்களாம். அங்கிள் சொன்னாங்க, எப்போன்னு கேட்போம் வாங்க என்றாள் சுஜி. அவளின் பூ போன்ற அந்த முகத்தை பார்த்து சுபாவால் எதையுமே மறக்க முடியவில்லை. அவளும் அமைதியாக அந்த இடத்திற்கு வந்தாள். என்னப்பா சஞ்சய், சுபா 2 பேருக்கும் இதில் சம்மதம் தானே? எனக்கு சம்மதம் ஐயா என்றாள் சுபா. சஞ்சய் சிறிது நேரம் யோசித்த பின் சுபாவின் முகத்தை பார்த்தான். எனக்கு இதில் பரிபூர்ண சம்மதம்பா என்றான் அவன். இருவரும் சம்மதத்தை தெரிவித்த பிறகு தேதியும் குறிக்கப்பட்டது. இதிலிருந்து வரும் அடுத்த முகூர்த்தத்தில் உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் என்பதை அவர் அங்கே தெரிவித்தார். மருதுவுக்கும் சுபாவுக்கும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை. மற்றவர்களுக்கும் சந்தோஷம்தான், ஆனால் சஞ்சய்க்கு மட்டும்தான் சிறிது தயக்கம் இருந்தது. கல்யாண தேதிக்குள் அந்த தயக்கமும் மாற வாய்ப்பிருக்கிறது. ஒரு வழியாக தேதி குறித்த பின் அனைவரும் சந்தோஷத்தில் இருந்தனர். டேய் மச்சான், வாழ்த்துக்களிடா என்றான் மனோஜ். அவனை தொடர்ந்து சரவணன் கூடவே சேர்ந்து வாழ்த்து சொன்னான். தேங்க்ஸ்டா மச்சான். சஞ்சயின் முகத்தில் சந்தோஷம் இல்லாமல் குழப்பத்தில் இருந்தான். உனக்கு தாண்டா ஒரு நல்லது நடக்க போகுது, எங்களுக்கு இல்லை. எங்ககிட்ட இருக்கிற சந்தோஷம் கூட உன் முகத்தில் இல்லையே. என்ன தாண்டா யோசிக்கிற? நீ இதுக்கு மேலே யோசிக்க ஒன்றுமே இல்லை. அப்படி யோசிக்கிறதா இருந்தால் ஒன்று மட்டும் யோசி. உன் முதல் மனைவி அவங்க கூட வாழ்ந்த வாழ்க்கையை மறந்துட்டு இன்றைக்கி தான் புதுசாக பிறந்ததான் நினச்சிக்கிட்டு இனிமேல் வாழப்போகிற சுபா கூட எப்படி வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும்னு முடிவு பண்ணு. எங்களுக்கும் இன்னும் குழந்தை பிறக்கலை, இனிமே பிறந்தா நம்ம 3 பேருக்கும் ஒன்றா பிறக்கட்டும் என்றான் சரவணன். சரியா சொன்னடா சரவணா, இதே தான் நானும் நினச்சேன். எங்களை மாதிரி நீயும் வாழ்க்கையை புதுசாக ஆரம்பிடா. அதுதான் உனக்கும் நல்லது, உன்னைய சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் நல்லது என்றான் மனோஜ். வீட்டிற்கு வந்த யமுனாவிற்கு இருப்பு கொள்ளவில்லை. அவள் அம்மாவின் போட்டோவுக்கு முன்னின்று அழுது கொண்டிருந்தாள். அம்மா, இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? இவ்வளவு நாள் எனக்கு குழந்தை இல்லைன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டேன். இப்போ ரோஜாவுக்கு கல்யாணம் பண்ணி 1 வருஷம் கூட ஆகலை. ஆனால் அவளை குழந்தை இல்லைன்னு சொல்லி விசேஷத்தில் ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்கம்மா. அம்மா, ரோஜா உன் செல்ல மக தானே, அவளுக்கு ஒரு நல்லது நடத்தி கொடுக்கணும்னு உனக்கு ஆசையே இல்லையா? நீ இல்லாத குறைய அவதாம்மா எனக்கு தீர்த்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு நல்லது நடக்கணும், சீக்கிரமே என் தங்கச்சி உண்டாகணும். நீ எப்போவே எங்களுக்கு துணையாக இருக்கணும் என்று அம்மாவின் ஃபோட்டோவின் முன்னின்று அழுது கொண்டிருந்தாள் யமுனா. யமுனா, என்ன ஆச்சு? ஏன் வந்தது வராததுமா இப்போ இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன நடந்தது? எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? சந்தோஷமா இரு. நல்லபடியாக தான் வளைகாப்பு முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டோம்ல, அப்புறம் எதை நினச்சி இப்போ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? வயிற்றுல என் குழந்தை இருக்கு. இனிமேல் எந்த விஷயத்துக்கும் நீ கஷ்டப்படக்கூடாது. நீ சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கணும். உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன் என்று வீரா சொல்ல, உங்களுக்கு அங்கே என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. தெரிஞ்சா நீங்கள் இப்படியெல்லாம் பேச மாட்டீங்க என்றாள் யமுனா. என்ன நடந்துச்சு? எனக்கு தெரியாம தானே கேட்குறேன், என்னன்னு சொல்லு என்றான் வீரா. அதை ஏன் கேட்குறீங்க? வளைகாப்பில் எனக்கு வளையல் போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கிழவி ரோஜாவையும் அவள் ஃப்ரெண்ட்ஸுங்க 3 பேரையும் ரொம்ப மோசமாக பேசிட்டாங்க. ரோஜா மனசு உடைஞ்சு போயிட்டா. அவளுக்கு என்ன ஆறுதல் சொல்லணும்னு கூட அப்போ எனக்கு தெரியலைங்க.
நான் என்ன கஷ்டப்பட்டேனோ அதை இப்போ என் தங்கச்சி பட்டுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு என்ன கல்யாணம் ஆகி வருஷம் ஆச்சு, குழந்தையா இல்லை. எப்படியெல்லாம் பேசுது ஒரு பொண்ணு இந்த சமூகம். அதுவும் ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டு இன்னொரு பொண்ணோட மனசை பாதிக்கிற மாதிரி பேசுகிறது எவ்வளோ பெரிய தப்பு. எங்களோட மனசையே புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. குழந்தை வேண்டான்னு எந்த தாயாவது நினைப்பாளா? பெற்றுக்க கூடாதுன்னு எங்களுக்கு என்ன ஆசையா? அது ஒரு வரங்க, எல்லாருக்கும் உடனே கிடைச்சிருமா? சில பேருக்கு தாமதமாக தான் கிடைக்கும், அதுக்கு காத்திருக்கணும். குழந்தை இல்லைன்னா அவங்க மனசு புண்படும்படியா அவ்வளவு வார்த்தைகளை அள்ளி கொட்டுறாங்க. இதைத்தான் பெண்ணுக்கு பெண்ணே எதிரின்னு சொல்கிறாங்க போல. எந்த ஆணும் இந்த மாதிரி சொல்கிறதில்ல, எல்லாமே ஒரு பொண்ணு தான் சொல்கிறாங்க. எவ்வளவு கஷ்டமாயிடுச்சு எல்லாருக்கும். சந்தோஷமாக வளகாப்பு முடிஞ்சு என்னால் வீட்டுக்கு வர முடியலை. என் தங்கச்சியை நினச்சா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. இழுத்து போட்டு எல்லா வேலையும் செஞ்சு ஆசையாக வளையல் போட வந்தவளோட மனசை அந்த கிளவி உடைச்சிட்டா. அதாங்க என்னால் தாங்க முடியலை என்றாள் யமுனா. என்ன யமுனா, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே என்றான் வீரா. என்னத்தை சொல்கிறீங்க? சொல்கிற மாதிரியே அந்த விஷயம் இருக்குது. இதை உங்ககிட்ட சொல்கிற சூழ்நிலையும் அங்கே இல்லை, இடமும் இல்லை. மனசை கல்லாக்கிக்கிட்டு தான் வீட்டுக்கு கிளம்பி வந்தேன். மனசே சரியில்லைங்க என்றாள் யமுனா. சரி சரி விடு, ரோஜா படித்த பொண்ணு, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் புரிஞ்சு அவளுக்கு நடக்க தெரியும். நீ இதெல்லாம் நினச்சி மனசை போட்டு குழப்பிக்காத, எல்லாம் நல்லதே நடக்கும். வாழ்க்கையில் நீ பார்க்காத கஷ்டமா யமுனா? இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி இந்த இடத்துல வந்து நீ நிற்கலை. எல்லாருக்குமே மாற்றம் வரும், எல்லாமே மாறும். இப்போ வா, உனக்கு ஏதாவது குடிக்க தர்றேன் என்று அவளை அணைத்து கொண்டு அறையில் அமர்த்தினான். இந்த பக்கம் மண்டபத்தில் தர்மா சஞ்சயிடம் வந்தார். தம்பி, ரொம்ப சந்தோஷம் தம்பி, என் பொண்ணை நீங்கள் மனசார ஏற்றுக்கிட்டீங்க. சுபா சின்ன பொண்ணு தம்பி, நல்லது கெட்டது தெரியாத வயசு. நான் சொன்னேங்கிற ஒரே காரணத்துக்காக என் அக்கா பையன் தானேன்னு ஒருத்தனை நம்பி அந்த அயோக்கியங்கையில் அவளை பிடிச்சி கொடுத்தேன். அந்த வாழ்க்கை நரக வாழ்க்கையாக போச்சு அவளுக்கு. எந்த சாமி புண்ணியமோ உங்கள் எல்லாரோட உதவியினால் எப்படியோ அங்கேருந்து மீண்டு வந்துட்டா. அவளை நினச்சி நான் ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தேன். இனிமே இன்னொருத்தனை தேடி அவனை அவள் கையில் பிடிச்சி கொடுத்து அவன் நல்லவனாக இருக்கணுமே, அந்த பயம்தான் எனக்கு. கிராமத்துக்கு போகவும் முடியாது, அவங்க எல்லாம் அசிங்கமாக பேசுவாங்க. நல்ல வேளை எங்கள் தர்மா ஐயா பார்த்து அவர் கூடவே எங்களை கூட்டிகிட்டு வந்து இப்போது அவர் மூலியமாகவே பெத்த பையனாட்டம் நீங்கள் எனக்கு மருமகனாக கிடச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி. தாய் இல்லாமல் வளர்ந்த பொண்ணு, அவளுக்கு எந்த மனக்கசப்பும் வராத அளவுக்கு பத்திரமா பார்த்துக்கோங்க தம்பி. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நாங்கள் எப்பொழுதும் நன்றியோடு இருப்போம். சுஜி பாப்பாவுக்கு ஒரு நல்ல அம்மாவாக அவள் நடந்துக்குவா. செய்ய வேண்டிய கடமையெல்லாம் கண்டிப்பாக செய்வா. சந்தோஷமாக இருக்குது தம்பி. என் பொண்ணை முழுசாக நீங்கள் மனைவியாக ஏற்றுக்கணும். என் பொண்ணை வாழ வைங்க தம்பி. அவள் கல்யாணம் ஆகியும் வாழா வெட்டியாக இருக்கிறத ஒரு அப்பனா என்னால் தாங்கிக்க முடியாது. நான் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ஒரு பொண்ணோட அப்பாவா என் இடத்துலேருந்து யோசிச்சு பார்க்கணுமா பிள்ளை என்றார் மருது. ஐயோ மாமா, என்ன பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க? நான் சுபாவை பத்திரமா பார்த்துப்பேன். நீங்கள் அவளை பார்த்துக்கிட்டதுக்கு ஒருபடி மேலேயே பார்த்துக்குவேன். அவளை நினச்சி இனிமேல் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இனி சுபா என்னோட பொறுப்பு. நீங்கள் தனியாக இருக்க வேண்டாம் மாமா, நீங்களும் எங்கள் கூடவே வந்துடுங்க. இதை பற்றி நான் சுபாக்கிட்டேயும் பேசிட்டேன், அவளுக்கும் இதில் சம்மதம் தான். நீங்கள் ஏன் தனியாக இருக்கணும்? என் பொண்ணுக்காக உங்கள் பொண்ணை எனக்கு கொடுக்குறீங்க. உங்கள் பொண்ணுக்காக உங்களை நான் ஏற்றுக்கிறதுல தப்பொன்றும் இல்லையே. நீங்கள் கூட வந்துருங்க மாமா. உங்கள் பொண்ணு வாழ்கிறத நீங்கள் என் கூடவே இருந்து சந்தோஷமாக பார்க்கலாம் என்றான் சஞ்சய். நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது மனசுக்கு ஆனந்தமாக இருக்குமா பிள்ளை? ஆனால் அது சரியாக வராது. நான் வயசானவன், நீங்கள் எல்லாம் சின்ன சிறுசு, சந்தோஷமாக இருக்க வேண்டிய வயசு. என்னையை கூட்டி கொண்டு போய் வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? பொண்ணை கொடுத்துட்டு அதே வீட்டில் இருக்கிறது சரியாக இருக்காது தம்பி. நான் இங்கே ஐயா கூட தானே இருக்கேன், அவரும் தனியாக தானே இருக்காரு. அவருக்கு துணையாக இருந்து என் காலத்தை கழிச்சிட்டு போகிறேன். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க. எனக்கு எப்போ முடியலையோ, உதவி தேவைப்படுதோ, கண்டிப்பாக அப்போ உங்களை தேடி வருவேன் மாப்பிள்ள. என்னைய தப்பாக நினச்சிக்காதீங்க, சங்கடப்பட்டுக்காதீங்க என்றார் மருது. நீங்கள் இவ்வளவு தூரம் சொல்லும்போது நான் அந்த வார்த்தையை மதிக்கிறேன் மாமா. உங்களுக்கு ஒரு பையன் இருந்து உங்களை கூட வச்சுக்கணும்னு நினச்சா நீங்கள் அப்பவும் இப்படித்தான் பேசுவீங்களா மாமா? பரவாயில்ல, நானும் உங்களுக்கு ஒரு மக மாதிரி தான், உங்களை அப்பா மாதிரி தான் நான் நினைக்கிறேன். எப்போ உங்களுக்கு எங்கள் வீட்டுக்கு வரணும்னு தோணுதோ நீங்கள் அப்போ உடனே கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். எப்போதுமே உங்களுக்காக எங்கள் வீட்டு கதவு திறந்தே இருக்கும் என்றான் சஞ்சய். சந்தோஷமா பிள்ளை, சந்தோஷம். இந்த வார்த்தையை கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்லவங்க கையில் தான் என் பொண்ணை பிடிச்சி கொடுக்குறேங்கிற திருப்தியோடு நான் கிளம்புறேன் என்றார் மருது.
இந்த பக்கம் ராஜியும் ரோஜாவும் அவர்களின் சங்கடத்தை மறந்து சுபாவிடம் பேசிக்கொண்டிருந்தனர். என்னடி இப்போ சந்தோஷமா? உங்கள் ஆள் ஓகே சொல்லிட்டாரு, பரிபூர்ண சம்மதம்னு வேற சொல்லிட்டாரு. அப்போது உன்னை முழுசாக எடுத்துக்க போகிறாருன்னு அர்த்தம். இப்போ நீ ஹாப்பியாக இருக்கியா என்றாள் ராஜி. அக்கா கிண்டல் பண்ணாதீங்கக்கா, எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. அவர் இப்படி சொன்னதை கேட்டு எனக்கு அதிர்ச்சி தான். அதுக்கு சத்தம் முன்னாடி தான் வேண்டான்னு சொன்னார். திடீர்னு இங்கே வந்து எனக்கு பரிபூர்ண சம்மதம்னு சொன்னதும் எனக்கு ஒன்றுமே புரியலை. எதுவும் மறுத்து பேசிட்டு வரணும் திக்கு திக்குன்னு இருந்துச்சுக்கா. கரைப்பார் கரைத்தார் கல்லும் கரையும் அப்படின்னு சொல்கிறது உண்மைதான் போல. நான் பேசினதும் அவர் மனசு மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். எல்லாமே சீக்கிரம் நடக்கணும்னு ஆசைப்படலக்கா. அவரும் கொஞ்சம் மனசு மாறுறதுக்கு நேரம் எடுத்துக்கட்டும். அவர் மனசு மாறணும்ல. எல்லாத்தையும் எடுத்தும் கவுத்தோன்னு முடிவு பண்ணிட முடியாது. அவர் என்னை ஏற்றுக்கிட்டதே போதும். இப்போவே ஏற்றுக்கணும்னு ஒன்றும் அவசரம் இல்லைக்கா என்றாள் சுபா. கண்டிப்பாக உன் மனசுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். அவர் உன்னை சந்தோஷமாக நடத்துவார். நீ ஒன்றும் கவலைப்படாத. நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருப்பீங்க. சுஜியையும் பத்திரமா பார்த்துக்கோ. அவளால் தான் உனக்கு இந்த வாழ்க்கையே கிடைச்சிருக்கு. அதை எப்போதும் மறந்துடக்கூடாது என்றாள் ரோஜா. அக்கா என்னக்கா இப்படி சொல்லிவிட்டீங்க? நான் எப்படிக்கா அவளை பார்த்துக்காம விட்டுடுவேன்? என்னைய பற்றி இவ்வளவு தான் நீங்கள் புரிஞ்சிருக்கீங்களாக்கா என்றாள் சுபா. லூஸு மாதிரி பேசாதடி. நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. அந்த குழந்தை உனக்கு ரொம்ப ஸ்பெஷல், அதைத்தான் அப்படி மென்ஷன் பண்ணினேன் என்றாள் ரோஜா. புரியுதுக்கா, அவளை நான் பத்திரமா பார்த்துக்குவேன். இனிமே அவள் ஏன் குழந்தைக்கா என்றாள் சுபா. அவள் மட்டும் உனக்கு குழந்தை இல்லை, இனிமே வரப்போகிறதும் உன் குழந்தை தான். 2 குழந்தைகளுக்கும் தாயாகி நல்லபடியாக வளர்த்துக்கூடியம்மா என்றாள் ராஜி. பார்த்தீங்களாக்கா, மறுபடியும் கிண்டல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா என்றாள் சுபா. சரி ரோஜா, அதான் இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சதில்ல. இனி நாங்கள் கிளம்பலாமா? நாங்கள் கிளம்புறோண்டி, நீங்கள் பார்த்து பத்திரமா எல்லாரும் கிளம்புங்க என்றாள் ராஜி. என்னடி அவசரம், இவ்வளவு சீக்கிரம் கிளம்புறேங்கிற என்றாள் ரோஜா. இதுக்கு மேலே இங்கே என்னடி பண்ண போகிறோம்? மண்டபத்துக்காரன் நம்மளை வெளியில் தள்ளி கதவை பூட்டிடுவோம். அதுக்கு முன்னாடியே நானே கிளம்புறேன். நீங்கள் பார்த்து கிளம்புங்க என்றாள் ராஜி. உங்ககிட்ட பிடிச்சதே இந்த நக்கலான பேச்சு தாண்டி. நீ பேசும்போது மனசுக்கு கொஞ்சம் லேசாக இருக்கும். இப்போது நீ கிளம்புறேன்னு சொன்னதும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதனால தான் சொன்னேன் என்றாள் ரோஜா. எதை நினச்சி கவலைப்படாத ரோஜா. நமக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பாக நடந்தே தீரும். அதை யாரும் மாற்றி எழுத முடியாது. யாருன்னு ஊர் பேர் தெரியாதவங்க பேசுகிறதுக்கெல்லாம் நம்ம மனசை ஏண்டி கஷ்டப்படுத்திக்கணும்? நம்மளை பேசின அவங்க எங்கேயோ சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க பேசினதை நினச்சிக்கிட்டு நம்ம தான் இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம மனசுக்கு தெரியும் நம்ம யாருன்னு. அடுத்தவங்க சொல்லி நம்மளை யாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமே இல்லடி. நமக்கும் வயசாகிடலை, கல்யாணம் ஆகி வருஷமும் ஆகிடலை. எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும், பொறுமையாகவே நடக்கட்டும். ஒன்றும் அவசரம் இல்லை. நான் கிளம்புறேன்டி, நீயும் மனசை தளர விடாத என்றாள் ராஜி. கரெக்டுடி, நீ சொல்கிறது கரெக்டு தான். யாருன்னே தெரியாதவங்க நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு நம்ம இடிஞ்சு போய் உட்காந்துருக்கோம். ஆனால் நம்மளை கஷ்டப்படுத்துகிறவங்க எங்கேயோ ஒரு மூலையில் சந்தோஷமாக தான் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்காக நம்ம ஏன் மனசை போட்டு வருத்திக்கணும்? சரியா சொன்ன ராஜி என்றாள் ரோஜா. வெரி குட் ரோஜா, இப்படித்தான் இருக்கணும். எல்லாத்தையுமே பாசிட்டிவாக எடுத்துக்கோ. எந்த நெகட்டிவிட்டியும் நம்மளை நெருங்காது. அது முகம் தெரியாத உறவுகளுக்கு மட்டும் இல்லை ரோஜா, நம்மளை நல்லா தெரிஞ்ச நம்ம உறவுகளுக்குமே சில நேரம் நம்மளை கஷ்டப்படுத்தணும்னு ஒரு விஷயம் பண்ணும்போது அதையும் நம்ம கண்டுக்கக்கூடாது. அவங்க ஆசை என்ன? நம்மளை கஷ்டப்படுத்தணும்னு தானே. நம்ம ஏன் அவங்கக்கிட்ட நம்ம உணர்வுகளை வெளிப்படுத்தணும்? நீ என்ன பண்ணினாலும் நான் தைரியமாக தான் இருப்பேன்னு நீ இருந்துட்டேன்னா அடுத்த தடவை நம்மளை கஷ்டப்படுத்தவே அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். இவ என்ன பேசினாலும் அசர மாட்டான்னு அவங்களே நினச்சிட்டு போயிடுவாங்க. அதனால் யார் எது பேசினாலும் சோர்ந்து போயிடாத, தைரியமாக இரு. நான் கிளம்புறேன், நமக்கும் ஒரு நல்லது நடக்கும், கூடிய சீக்கிரமே நடக்கும் என்று சொல்லிவிட்டு ராஜி கிளம்பிவிட்டாள். ராஜியின் பேச்சுக்கு பின்னால் ரோஜாவும் சற்று தெளிவடைந்தாள். என்னம்மா ரோஜா, எல்லாரும் கிளம்பலாமா என்றார் தர்மராஜ். கிளம்பலாமாமா என்று அனைவரும் வீட்டிற்கு செல்ல தயாரானார்கள். அடுத்தது என்ன? கெட்டி மேள சத்தம்தான். இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பொறுத்திருந்து நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் பொண்ணான கையால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க.
உங்கள் அன்பையும் ஆதரவையும் எப்பொழுதும் எனக்கு கொடுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது குறை இருந்தால் தயவு செய்து என்னை எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் நேற்று என்னால் கதை போட முடியல. நன்றி, வணக்கம்.